மார்னிங் அங்கிள். நான் ஜூன் 21 அனாட்டமி கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். இது மூலமாக ஹியூமன் அனாட்டமினா என்னது, ஹியூமன் பாடியில் இருக்க ஆர்கன்ஸ்லாம் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிளட்டுனா என்னது, பிளட்டில் இருக்க WBC RBC இதெல்லாம் என்னது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எந்த பிளட் குரூப்புக்கு வந்து பிளட்டு தரணும், எந்த பிளட் குரூப்பில் வந்து பிளட்டு வாங்கிக்கணுன்றதை ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமா விட்டமின்ஸ்னால் என்னது, அந்த விட்டமின்ஸை வந்து நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் பண்ண நம்ம என்னென்ன ஃபுட்ஸ்லாம் வந்து சாப்பிட்ணும் அதையும் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டேன். பிக் பேங் தியரி வந்து எப்படி க்ரியேட் ஆச்சு, அதாவது ஸ்கை எர்த் அப்புறம் இன்னும் நிறைய டிவிஷன்ஸால் வந்துட்டு அதுக்கப்புறமா லைஃப்னு ஒன்று ப்ரொடியூஸ் ஆச்சு. அப்புறம் வாட்டர், அந்த வாட்டர்லேருந்து யூனிசெல்லுலார் அப்புறம் மல்டி செல்லுலார் இதெல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நிறைய சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ரெஸ்பிரேஷன், டைஜஸ்டிவ், ஆர்கன் சிஸ்டம், ஸ்கெலிட்டல், எக்ஸ்க்ளரேட்ரி, சர்க்குலேட்ரி இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இன்ஆர்கன்ஸ், யங் ஆர்கன்ஸ், அதுக்கப்புறமா இதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி வர சென்ஸ் ஆர்கன்ஸ், அதுக்கப்புறமா அந்த ஆக்டிவிட்டி சார்ட் மூலயமா அந்த ஒரு இன்ஆர்கன்ஸ் யங் ஆர்கன்ஸ் உடைய கலர்ஸ், டேஸ்ட், அதுக்கப்புறமா நியூட்ரியன்ஸ், டியூரேஷன் ஆஃப் டைம், ஸ்மெல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த டைம் டியூரேஷன் கற்றுக்கிட்டது மூலமாக என்ன பெனிஃபிட்னா, எந்த டைமில் வந்து நம்ம தூங்கினா நம்ம லிவர் ஆக்டிவாக இருக்கும், நம்ம லிவர் ஆக்டிவாக வந்து கொண்டு வரணும்னா நம்ம வந்து தூக்கம் வரும்போதே தூங்கிடணும். அதுக்கப்புறமா என்ன ஃபுட்டு சாப்பிட்டா எந்த டைமில் சாப்பிட்டா வந்து ஈஸியாக டைஜஸ்டிவ் ஆகும் இதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம பாடி வந்து எவ்வளோ ஆட்டம் மாலிகுலால் கவர் ஆகிருக்கு, அதுக்கப்புறமா எவ்வளோ செல்ஸால் வந்து கவர் ஆகிருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை வந்து கற்றுக் கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.